ஈஸியாக டேஸ்டியாக பூண்டு தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸ்கொயர் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டேஸ்டியான சட்னி செய்யறதுக்கு ஒரு கைப்பிடி வெள்ளைப்பூண்டு உரித்து க்ளீனாக எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் தோல் உரித்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கணும். 7-8 காஞ்ச மிளகாய், வரமிளகாய் எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு எடுத்துக்கணும். இந்த மிளகாயை இப்போ ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி 7-8 சேர்த்துக்கோங்க. கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். முதல்ல இதை பொடி பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பிடி அளவுக்கு க்ளீன் பண்ண பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடயே சின்ன வெங்காயம் உரிச்சதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். இதையும் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். இது கூட இந்த 3 தக்காளியும் காம்பை நீக்கிட்டு ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இதுவும் தண்ணியே சேர்க்காம நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பானலி வச்சு அதில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லை வேறு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய வைக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து கலர் மாறும்போது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து பொரிச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததும் 4-5 கருவேப்பிலையும் கழுவி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு முடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது எதுவுமே வதக்காமல் பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதுவும் தண்ணி விடாமல், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். இந்த அரைச்சதை எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலேயே நல்லா தக்காளி, வெங்காயம் அரைச்ச விழுது பச்சை வாசனை போக நல்லா வெந்து சுருங்கணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது சட்னி வதங்கி எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரும். நமக்கு எண்ணெய் அதிகமாக தேவையில்லைன்னா இந்த 4 ஸ்பூன் எண்ணெயிலேயே நல்லா சிறுந்தீயில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். சட்னி நம்ம முதல்ல வதக்கி ஆற வச்சு அரைச்சி திரும்பவும் தாளித்து சட்னியை வதக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பச்சையாகவே அரைச்சி தாளித்து வதக்கும்போது ஈஸியான வேலையாக இருக்கும். இப்போது சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சட்னி அருமையான டேஸ்டான சட்னியாக இருக்கும். இது இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டு சேர்த்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சட்னி எவ்வளோ நல்லா இருக்குது. தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டாக இருக்கா எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். தோசையோட ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.